பிரதோஷம் என்றால் என்ன? மனிதனாகிய நாம் அறியாமலே பிறருக்கு தவறு செய்வோம். அந்த தவறினால் உண்டாகும் தோஷங்களை நீக்குவதற்காகவே சிவபெருமான் அருளால் ஏற்பட்ட புனித முறையே பிரதோஷம். ஒரு பிரதோஷ வழிபாடு என்பது எப்போது முழுமையடைகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அனைத்து விதமான அபிஷேகமும் முடிந்து விளக்கு ஏற்று தீபம் காட்டி நெய்வேத்தியம் வைத்து ஆரத்தி காட்டும் போதே ஒரு முழு பிரதோஷ வழிபாடு முழுமையடைகிறது. பிரதோஷ வழிபாட்டினால் நாம் அடைவன என்னவென்று தெரியுமா? ஒரு பிரதோஷத்தை ஆரம்பிப்பவர் ஞானி ஆவர். 2 பிரதோஷங்களை பார்ப்பவர் என்றும் ஒற்றுமையுடன் இருப்பர். 3 பிரதோஷங்களை தொடர்ந்து பார்ப்பவர் முக்கண்ணனும் கண் திறந்து பார்ப்பார் என்பர். 4 பிரதோஷங்களை தொடர்ந்து பார்த்து வருவதால் 4 திசையும் அடக்கி ஆள்வர். 5 பிரதோஷங்களை முழுமையாக பார்த்து வந்தால் 5 திணைகளும் தங்களுள் அடங்கும். 7 பிரதோஷங்களை பார்ப்பதால் எட்டாத மனையும் எட்டும் என்பர். 9 பிரதோஷங்களை பார்ப்பதால் இல்லாத செல்வமெல்லாம் நமக்கு கிட்டும். 11 பிரதோஷங்களை பார்த்தவர்கள் கைலாயம் கிட்டும் என்பர். கஷ்டங்களை அனுபவித்து உன் கரும பிணியெல்லாம் போக்கச் செய்து உன் உடலையும் உயிரையும் பிரித்து உன்னை மட்டுமே எடுப்பேனடா என்பது சிவனின் வாக்கு. எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாமல் அரைகுறையில் இறந்தவர்களுக்கும் முக்தி தருபவர் நாராயண பெருமாள். ஒவ்வொரு பிரதோஷம் அன்றும் நாம் நமக்காகவே வணங்குவோம். இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் பிரதோஷத்தில் நாம் நம் முன்னோருக்காக வழிபடுவோம். நிச்சயம் அவர்களுக்கு முக்தி கிடைக்கும். உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரியான தகவல்களை கேட்கறதுக்கு ஆன்மீக தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.